வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி vlog. இன்றைக்கி சண்டே காலையில் ஹிப்பி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி சிக்கன் மட்டன் எடுக்கலான்னு போனால் கடையெல்லாம் லீவு. எங்கள் ஏரியாவில் மட்டும்தானா என்னென்னு தெரியல. இன்றைக்கி வரலட்சுமி கல்யாணம் என்னமோ சொன்னாங்க, அதனாலேயே என்னென்னு தெரியல. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி சண்டே எப்படி இருந்தாலும் அந்த பிரியாணியை மறக்க முடியாது. அதனால் சரி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு புலாவ் மாதிரி செஞ்சலாம் க்ரீன் கலரில் அப்படின்னு நினச்சி வாங்க அதுக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். வெங்காயம் பாருங்கள், இப்போ தான் போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வணங்கணும். நல்லா பொன்னிறமாக வணங்கினோன்னா நம்ம வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி ஒரே ஒரு தக்காளி போதும். ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 இல்லைன்னா 2. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து எனக்கு பத்தல, அதனால் நான் வந்து மறுபடியும் ஒரு 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரம் பத்தாமல் போச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புலாவாக இருந்தாலும் சரி பிரியாணியாக இருந்தாலும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி வந்து நல்லா ஸ்லைஸாக நறுக்குனா போதும். இந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக நறுக்கணுன்ட்டு இல்லை. இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வணங்கினோன்னே இதை போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்ல மைய வணங்கணுன்னெலாம் இல்லை, கொஞ்சம் நல்ல இதானா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வணங்கினோன்னே இந்த புதினா கொத்தமல்லி தழை கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அந்த க்ரீன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்க ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்க 4ஆக கட் பண்ணால் போதும். ரொம்ப பொடியாக போட்டால் மசிஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு போட்டு அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு 3 விசில் விட்டுறலாம். வாங்க இப்போ 3 விசில் வந்துருச்சு. நல்லா க்ரீன் கலரில் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். க்ரீன் புலாவ் தான் இது, ஆனால் எப்படி க்ரீனாக வந்திருக்கான்னு தெரியல. ஓரளவுக்கு தான் க்ரீனாக வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டை வேக வச்ச முட்டையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு முட்டை பிரியாணி மாதிரி இது பண்ணலாம். உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடையில அந்த அப்படியே நம்ம கட் பண்ணி போட்ட பீஸ் அப்படியே இருக்குது. அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டால் அது குலையாது, நல்ல பிச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும். நல்லா கிளறிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள் உடையவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் நல்லா வெந்திருக்கு, உடையாமல் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பார்க்குற நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் வந்துருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இதுவே சூப்பராக இருக்குது. வாங்க முட்டையும் வந்து அதுக்குள்ளே போட்டிருக்கனால முட்டை பிரியாணின்னு சொல்லிக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு புலாவ் சொல்லிக்கலாம். கொஞ்சமாக முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, இதெல்லாம் சாப்பாட்டுக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு, உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் போடுற ரெசிபியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருளே தான். சப்போஸ் அந்த பொருள் இல்லைன்னா கூட எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். பேச்சுலர்ஸு புதுசாக ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரிச்சாகவும் தெரியும் பார்க்குறக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாய்னாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.